السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள், அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தின் அல்லாஹ் ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம்முடைய ஷேகுமாருடைய தரஜாவை அதிகமாக்குவானாக. அவருடைய ஹான்தானை அல்லாஹ் தஆலா கயாம நாள் வரைக்கும் கலிமாவின் சேவையில் ஈடுபடுத்தி வைத்திருப்பானாக. ஷேகுமாருடைய தாலீமை இஸ்திஹ்சார் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தோல் புரிவானாக. நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹின் பக்கம் நெருங்கக்கூடிய நொடிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஹ்யினா பிக வ அமித்னா அன் கைரிக வ ஷுகில்னா பிக வ லா துஷ்கில்னா பி அஹதின் கைரிக். உன்னை கொண்டு நாங்கள் ஹயாத்தா இருக்க தௌஃபீக் செய்வாயாக. உன் அல்லாதவைகளை கொண்டு நாங்கள் மரணித்தவர்களாக எங்களை ஆக்குவாயாக. சதா எங்களுடைய அனைத்து நொடிகளையும் உன்னிலே ஈடுபடுத்துவாயாக. உன் அல்லாதவைகள் வீண் வேலைகளில் தேவையற்றவைகளில் எங்கள் நேரங்களை பொழுதுகளை போக்காமல் எங்களை பாதுகாப்பாயாக. இன்றைக்கு மாணவர்கள் ரியாது சாலிஹின் போதனா அதில் ஒரு ஹதீஸ் வந்துச்சு. புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறாங்க. தபூக் போருக்கு சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போனாங்க. தபூக் போர் ரொம்ப நீண்ட தூரம் பயணம். மதீனாவிலிருந்து 10-15 நாட்கள் பயணம் செய்யணும். இப்போ பயணத்திற்கு தேவையான ஒட்டகை, குதிரை போன்ற வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எல்லோரும் வந்தாங்க. ஒரு சில ஏழை சஹாபாக்கள்கிட்ட எதுவுமே இல்லை. அவங்க போருக்கு வரணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. துடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கெஞ்சினாங்க, யாரை சொல்ல நாங்களும் அவங்க கூட வரோம், யாரை சொல்கிறாங்க. ஒரு சில தனவந்தர்கள், வசதி உள்ளவர்கள், அவர்களிடத்தில் மேல் மிச்சமாக உள்ள குதிரை ஒட்டகைகளை கொடுத்தாங்க. சில பேர் வந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு அதுவும் கிடைக்கல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதாவது என்ன, அவர்கள் கண்களில் கண்ணீர் சிந்திய வண்ணமாக, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லையா, ரசூலுடனே செல்வதற்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கலைன்னு அழுது கொண்டே சென்றார்கள். ததூர் அயுனுகும் ரஃபீது அயுனுகுமா என்ன வரும், அவள் கண்கள் கண்ணீர் சிந்திய வண்ணமாக திரும்பி சென்றார்கள். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு போருக்கு பெருமானார் கிளம்பி போயிட்டாங்க. ஆயிட்டு வரலையா சுறுசுறாங்க, கிளம்பி போருக்கு போயிட்டாங்க. இந்த மதீனாவில் வாழ்ந்த அந்த கொஞ்சம் சஹாபாக்கள் வசதி வாய்ப்பு இல்லை என்பதால் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எங்களால் செல்ல முடியவில்லையே என்று ஏங்கினார்களே, அந்த சஹாபாக்கள் மதீனாவிலே இருக்கிறாங்க. வலா அலல்லதீன இதாமா அதௌக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அய்யுனுஹும் தஃபீது மினத் தம்மி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். நபியே உங்களிடத்திலே வந்தார்கள், இவர்கள் மீது எந்த குறையும் இல்லை. யார்? அலல்லதீன இதாமா அதௌக, உங்களிடத்திலே வந்தார்கள். யாரை சொல்ல, நாங்களும் போருக்கு வர்றோம், உங்கள் கூட இருக்கணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது எஜமானே,
உங்கள் கூடயே இருக்கணும், நீ எங்கே போனாலும் உங்கள் கூடயே வரணும், உங்களை சுற்றி சுற்றி உட்காந்துருக்கணும், உங்களையே பார்த்துட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் போருக்கு போயிட்டு வர 1 மாதம் 2 மாதம் ஆகும், அது வரைக்கும் உங்களுடைய திருக்காட்சி எனக்கு தெரியாது, உங்களை முகத்தை பார்க்க முடியாது யார் ரசூலுல்லாஹ், என்னை உங்கள் கூடயே வச்சுக்குங்க என்று கேட்டார். குல்த நீங்கள் சொன்னீர்கள், லா அஜிதுமா ஹமிலக்கும் அலை, உங்களை சுமந்து செல்வதற்குన్న ஒட்டக வசதிகள் குதிரைகள் என்னிடத்தில் இல்லைப்பா, இருந்ததெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டேன்ப்பா என்று தாங்கள் சொன்னீர்கள். அவர்களை அழைத்து செல்வதற்குన్న வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். தவல்லவ், உங்களுடைய சன்னிதானத்தை விட்டும் அவர்கள் திரும்பி சென்றார்கள். வஅயுனுஹும் தஃபீது மினத்தம், அவருடைய கண்களோ கண்ணீரை கொட்டென்று கொட்டிய வண்ணமாக. ரசூலுடைய திருமுகத்தை பார்க்க முடியாதா இந்த 1 மாதம் 2 மாதத்துக்கு, அவரோடு இருக்க முடியாதா என்று கண்ணீர் சிந்தியவர் ஹசனன், கவலையால். என்ன கவலை? இஷ்ட ரசூலுங்க, ரசூலுடைய காதல். பெருமானவரோடு இருக்க முடியாதே, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களோடு நான் இல்லையே, சில நாட்கள் பெருமானாரை பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குதே என்று அவர்கள் அந்த கவலை. அதை விட கவலை வேறு என்ன இருக்குது? கவலை என்றால் தன் காதலனை பிரிந்திருப்பது தான் கவலை, உண்மையான கவலைனா. துனியாவை பிரிஞ்சிருக்கிறது, அந்த கவலை கல்புக்குள்ளே இருக்கும்போது துனியாவே இனிக்காதுன்ட்டான். திருவிழாவில் ஒரு குழந்தை காணா போச்சு, 1 வயசு குழந்தை காணா போயிருது இல்லையா, உடனே போலீஸ் ஸ்டேஷனில் அறிவிப்பு செய்வாங்க, கண்காட்சியெல்லாம் பார்த்துருக்கலாம். 1 வயது குழந்தை, சிகப்பு சட்டை, எங்கள் இடத்துல வந்திருக்கிறது, தாய் தந்தையார் உடனே ஸ்டேஷனுக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது, பூத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது, அறிவிப்பு செஞ்சுட்டே இருப்பாங்க. திருவிழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஒரே கத்துடான்னு கத்தும், ஸ்பீக்கர் போட்டு விட்ருவாங்க, ஊரே அலரும், கத்துடான்னு கத்தும். அம்மா எம்மா 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 அம்மா, அம்மாட்ட கூப்பிட்டு போங்க, அம்மாட்ட கூப்பிட்டு போங்க. தெரியல, போலீஸ்காரன் குச்சி மிட்டாய் வாங்கி தருவான், தட்டி விட்டுரும். அம்மா அம்மா தான் மிட்டாய் சாக்லேட் வாங்கி கொடுப்பானுங்க, தட்டி விட்டுரும். என்னடா இந்த கற்றுக்கு அடக்கிறதுக்கு எதாவது தண்ணி கொடுத்தாலும், சர்பத் வேணுமா, ஜூஸ் வேணுமா, ஐஸ்கிரீம் வாங்கி தாக்கு பிடிக்க இல்லை, வேணாம் எனக்கு அம்மா, ஒரே பொம்மை வாங்கி கொடுங்க, அம்மா பொம்மையை தட்டி விட்டுரும். குரங்கு பொம்மை வாங்கி தருவான், கரடி பொம்மை வாங்கி தருவான், ஆளாளுக்கு ஒன்று வாங்கி தருவானுங்க, அம்மா. கடைசியாக அதை கேட்டு அம்மா அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. வந்து மகனே கண்ணே மணியேன்னு வாரி அணைச்சிக்குவாங்க, அம்மாட்ட ஓடி அப்புறம் கேவி அப்படி அழுகை நிப்பாட்டி ஒரு அழுகை கேவி அழுது அழுகை நிப்பாட்டி கண்ணான்னு தொடச்சி விட்ட உடனே அம்மா மடியில் உட்காந்து, அம்மா பொம்மை, அம்மா சாக்லேட்டு, அம்மா மிட்டாய், போலீஸ்காரன் வச்சுருக்கான் டேபிளில். இப்போ உட்காந்து கேட்குது, அம்மா பொம்மை, அம்மா இந்த பொம்மை சாக்லேட்டு அப்படி. அப்போ இதுக்கு முன்னாடி இவ்வளோ கொடுத்து தட்டி விட்டு என்னமோ பெரிய துனியாவில் சாயுது மாதிரி, துனியாவே பிடிக்காத மாதிரி, முட்டாயாக வாழ்க்கையில் சாப்பிடாத மாதிரி தட்டி விட்டுருச்சு. அப்படியே அந்தான போய் விழுவுது, பொம்மையை ஒட்டி அந்தான போய் விழுவுது, குச்சி முட்டாய் அந்தான போய் விழுவுது. ரொம்ப சாகிதே துனியா மாதிரி. அது என் நேசன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் துனியா எனக்கு கசக்குன்றது. மொத்த துனியா காரடியில் கொடுத்தாலும் நகையை கொண்டு போய் கொடுங்க, அதுக்கு 50 நகையை கொடுங்க, தட்டி விட்டுரும். என் காதலன் எனக்கு கிடைக்கும் வரை எல்லாமே எனக்கு கசக்குது. எப்போ என் காதலன் என் நேசன் எனக்கு கிடைத்து விட்டானோ அவனை கொண்டு அம்மா அம்மா மிட்டாய், அம்மா வாங்கி தரணும், அதை எங்கள் அம்மா கையால் வாங்கினது, அப்போ தான் அது எனக்கு இனிக்கும், அப்போ தான் எனக்கு அது கசக்கும், அப்போ தான் அது எனக்கு சுவையாக இருக்கும். நேசனோடு சேர்ந்து கொண்டு பானாகை தோ உஸ்கோ பானாகை, நீ துனியாவில் அடைய வேண்டும் என்றால் அந்த ஒருத்தனை அடைஞ்சிக்கோ. பிரு உஸ்ஸே சபி குச்சு பானாகை, அவனை வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கோ. அல்ல எனக்கு வீடு வேணும், காடு வேணும், அது வேணும், பங்களா வேணும், கார் வேணும், காசு வேணும், பணம் வேணும், எல்லாம் கேளு, அவன்கிட்ட கேளு. அவனை விட்டு என்ன துனியா, அவன் இல்லாத உலகமா, அவன் இல்லாத வீடா, அவன் இல்லாத இன்பமா, அவன் இல்லாத உணவா, எல்லாம் விட்டு அவனை மட்டும் தேடு. அவன் கிடைச்ச பின்னாடி அவனை வைத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். பானாகை தோ உஸ்கோ பானாகை பிர் உன்சே
फिर उससे सभी कुछ पाना है, अल्लाह जहाँ है सब है वहाँ. அல்லாஹ் எங்கே இருக்கணும், எல்லாமே அங்கே இருக்கு. இப்போ அந்த குழந்தைகிட்ட இவ்வளோ வஸ்துக்கள் மேஜையில் அடுக்கி வச்சிருக்கு. இப்போ அம்மா வேணுமா சாமா வேணுமான்னு கேட்கு. ஜி அந்த பீட்ட சேலையே 4 இடத்துல ஒட்டு. அவளே செங்கல் சொல்லி தான் வேலைக்கு போகிறா, அவளே கொத்தனா வேலைக்கு தான், மூட்டை தூக்கு தான் வேலைக்கு போகிறா அவளே. அதில் 4 ஒட்டு யாருக்கு, அவங்க அம்மாவுக்கு. முன்னாடி 4 பல்லு வேற இல்லை, கீழே விழுந்தில் உடஞ்சி கிடக்குது. பார்த்தாவே அசிங்கமாக இருக்குது அந்த பிள்ளைய. உடஞ்சிங்களா, அவள் தான் அந்த குழந்தைக்கு தாய். அதெல்லாம் உலக அழகி எனக்கு வேணும், அதெல்லாம் தேவை, எங்கள் அம்மா தான் வேணும். இப்போ உண்மையிலேயே உலக அழகி மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வாங்கின ஒரு பொம்மனையை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு, இந்த அந்த உங்கள் அம்மா அசிங்கமாக இருக்குது பாரு, இது அழகாக இருக்குது, இதை வச்சுக்கொண்டு எட்டி உதப்பாவ, எட்டி உதப்பா. அந்த குழந்தைக்கு என்ன, எங்கள் அம்மா, எனக்கே எங்கள் அம்மா தான் வேணும். அம்மா மடியில் உட்காந்துக்கிட்டு அம்மா பொம்மை, அம்மா 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 பொம்மை. போலீஸ்காரர் பார்க்குறான், என்னடா எவ்வளோ நேரம் கொடுத்தோம் வாங்கலை, இவ்வளோ நேரம் குச்சி மிட்டாய் கொடுத்து அம்மா மிட்டாய், அம்மா 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 கொடுக்கணுமா வாங்கி. அதை அல்லாட்ட வாங்கிய எதாக இருந்தாலும் நீ சிருஷ்டிகள்கிட்ட வாங்காத. ஜி சிருஷ்டிகள் எந்த வஸ்துக்கு, நல்ல வஸ்துக்களே கொடுத்தாலும், உனக்கு சுகமான வஸ்துக்களை கொடுத்தாலும், तेरे गैर से आफत ही होता है, ये मुसीबत भी तेरे खातिर मुझे राहत ही होता है. முசீபத்தாக இருந்தாலும் ரப்பே உனக்காக வேண்டி உன் நேசம் இருக்கும்போது, நீ என்னோடு இருக்கும்பொழுது அது எனக்கு பேரின்பமாக இருக்கிறது. அம்மா அட்டான், எங்கடி போனேன், என் கையை பிடிச்சி வர சொன்னேன் இல்லை, வந்தோன்னு அம்மா 2 அடி வேற போடுறாங்க. என் கையை பிடிச்சி வர சொன்ன, என் கையை விட்ட 2 அடி வேற போடுறாங்க. அம்மா மறுபடியும் அம்மா தான். முசீபத்தாக இருந்தாலும் அம்மாட்டிருந்து வந்தால் சந்தோஷம் எங்களுக்கு, ராகத்தாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட வந்தால் எனக்கு வெறுப்பு. அதுன்ட்ட मुसीबत भी तेरे खातिर मुझे राहत ही होती है, मगर राहत भी तेरे गैर से मुझे आफत ही होती है. ராகத்தாக இருந்தாலும் அல்லாதவர்கள்ட்ட எனக்கு அது ஆபத்தாக தான் தெரியுது ரப்பே. உன்னிடமிருந்து வருகிற பொழுது முசீபத்தும் ராகத்தாக தெரியுது அல்லாஹ். சூஃபியாக்களுடைய கலை என்ன. அப்போ ஹசனன் என் ரசூலை பிரிஞ்சிருக்கணுமா, என்னை விட்டு 1.5 மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுவாங்க, தபூக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் 1 மாதம் 2 மாதம் என் ரசூலை பிரிஞ்சிருக்கும். இங்கேருந்து காலையில் எந்திரிச்சோன்னு ஓடி வந்துடுறோம் பெருமாநாட்டு. சாயந்தரம் பெருமானுடைய தக்தே திரும்பி நின்று பார்த்துக்கிட்டே அந்த காட்சி நிலா என் கண்ணை விட்டு மறையும் வரை பெருமானுடைய முழு நிலவான முகத்தை பார்த்துக்கிட்டே, அவங்க அந்த புனித அறைக்குள் போய் கதவை சாத்துற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் தான் ஓடுறது வீட்டுக்கு. திரும்ப அடுத்த நாள் காலையில் வந்து உட்காந்துருது, எப்போ பெருமானுடைய அந்த நிலா மேகம் விலகும், அந்த நிலா தெரியும் என்று பெருமானுடைய கதவு திறந்து முழு நிலா போன்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை எதிர்பார்த்து வாசலை நோக்கி கண்களை வைத்துக்கொண்டு காத்திருப்பார்கள் சஹாபாக்கள். அப்போ எஜமா வருவாங்க, வந்துட்டாங்க எஜமா, இருலோக ரட்சகர் வந்துட்டாங்க. இப்படி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்து கிடந்த நாங்கள், எங்கள் எஜமா இல்லாமல் எப்படி நாங்கள் 1.5 மாதம் இருக்க போகிறோம், யார் சொல்லு, நாங்களும் வர்றோமே யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, என்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வசதி இல்லையம்மா அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ்ல இந்த காட்சி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சி, அந்த மன்சர், அந்த சபை, அந்த சபையில் சஹாபாக்கள் சில பேர் வந்து பெருமானுடைய யார் ரசூலுல்லாஹ் நாங்களும் தானே வர்றோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. உடனே வந்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லைம்மா எனக்கும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் கூட்டிகிட்டு போக முடியல, உங்களை கூட்டி செல்லக்கூடிய வாகன வசதி என்னிடத்தில் இல்லையம்மா, நான் என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு பெருமான ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இதாமா அத்தௌகலி தஹ்மிலும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி, உங்களையும் கூட்டி போகிற அளவுக்கு என்ன வசதி இல்லையம்மா என்று சொன்னபோது தவல்லவ், அவர்கள் திரும்பினார்கள். வா அய்யுனுஹும் தஃபீது மினத்தம், அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டிய வண்ணமாக. ஹசனன், கவலையா, துக்கம் தொண்டை அடிக்குது. எஜமான விட்டு நாங்கள் பிரிஞ்சிருக்கணுமா, எங்கள் காதலரை விட்டு நாங்கள் எத்தனை நாட்கள் பிரிந்திருக்க முடியும், திரும்ப அந்த திருமுகத்தை எப்போ நாங்கள் காண முடியும் என்று கவலையால் கண்ணீர் கொட்டிய வண்ணமாக அவர்கள் திரும்பி சென்றார்கள். அல்லாஹ் யஜிது மா யுன்ஃபிகூன், இப்படி செலவு செய்வதற்கு என் கையில் ஒன்றும் இல்லையே, நாங்கள் பெருமானாரை இப்போ எப்போ சந்திக்க போகிறோமோ தெரியலையே என்று கண்ணீர் சிந்திய வண்ணமாக. நீங்கள் பெருமானார் போருக்கு போகிறாங்க, அவங்க வீட்டுக்கு அழுதுகிட்டே போகிறாங்க. இந்த காட்சியை அல்லாஹ் சொல்லிட்டான். இது போருக்கு முன்பு நடந்த காட்சியை அல்லாஹ் சொல்லிட்டான். போருக்கு பின்பு நடந்த காட்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் வருது, முஸ்லீம் புகாரி ஷரீஃபில். இதை விடுங்க, அதில் அனஸ்லியார் ரிவாய் செய்கிறாங்க. ரியாது சாலிஹின் வருது, ரியாது சாலிஹின் ஆரம்ப முதல் படத்துலேயே வருது. போருக்கு பிந்திய காட்சி என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போர் முடித்து திரும்பி வர்றாங்க, 1.5 மாதம் ஆச்சு.
தபூக் போருக்கு போயிட்டாங்க, எல்லாம் முடிச்சு திரும்ப வர்றாங்க. வரும்போது பெருமானார் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, எங்க கூட சுமாராக 30,000 பேர் இருப்பாங்களே அந்த போரில். தபூக்கில் எத்தனை பேருவா சஹாபாக்கள் எண்ணிக்கை? சுமாராக 30,000 பேர். ஜி அவங்க சில கொஞ்சம் பேர் மதினால இருந்தாங்க. காதலர்கள் வர முடியல பெருமானார் இடத்துல. ஜி அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜி குன்னா மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, பெருமானார் தபூக் போரோடு திரும்பி வரும்போது சொன்னாங்க, இன்னபில் மதீனத்தில் ரிஜாலன், மதினாவிலே சில மக்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்களின் காதலர்கள் இருக்கிறார். இன்னும் அக்வாமன் ஹல்ஃபனா, ஒரு கூட்டத்தினர் எங்களுக்கு பின்னால். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், அனஸ் ரிவாயத் செய்கிறாங்க. ஜி ரஜஅனா மின் கஸ்வதி தபூக் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரோடு பத்ரு தபூக் போரிலிருந்து நாங்கள் திரும்ப வந்தோம். ஃபகால சொன்னார், இன்னும் அக்வாமன் ஹல்ஃபனா, ஒரு குழுவினர், ஒரு கூட்டத்தினரின் காதலர்கள் மதினாவிலே அங்கே தங்கி இருக்கிறார்கள் சொல்லிட்டு, பில் மதீனத்தி, மதீனாவில் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறாங்க அவங்களாம்? மா சலக்கனா ஷெபன் வலா வாதியன், நாங்கள் இந்த தபூக் போருக்கு இங்கிருந்து கிளம்பி எத்தனை கணவாய்களை கடந்து மலை மேலே ஏறி இறங்கி எத்தனை மலை பாதைகளை எல்லாம் கடந்து, ஜி எத்தனை குகைகளை கடந்து மலை இடைப்பட்ட கணவாய்களை கடந்து, ஜி எத்தனை சமவெளிகளை கடந்து எங்கெல்லாம் நாங்கள் சென்று கொண்டிருந்தோமோ, மா சலக்கனா ஷெபும் வலா வாதியன் இல்லா வஹும் மஅனா, அவர்கள் எங்களோடு இருந்தே தவிர இல்லை. கிளம்பினது திரும்ப வர்றதுக்கு அவங்க எங்க கூட தான் இருக்கிறாங்க. வஹும் மஅனா, எங்களோடு தான் இருக்கிறார்கள். வஹும் மஅனா. வலா கத, இன்னொரு இடத்துல வலா கதாத்தும் வாதியன் இல்லா கானு மஅக்கும், உங்களோடு இருந்தே தவிர இல்லை, என்னோடு இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய உள்ளம் நிறைந்து ரசூலை தங்கள் கல்புக்குள்ளார வச்சிருக்கிறாங்க. ரசூலின் மீது உச்சகட்டமான காதலை உள்ளத்தில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. தபூக் போருக்கா வேண்டி மதீனா விட்டு 10-15 நாட்கள் தூரம் வந்து விட்டார்கள். ஆனாலும் நான் ஒரு மேட்டிலே ஏறினாலும் பள்ளத்தில் இறங்கினாலும், எந்த ஒரு கணவாயை கடந்தாலும், மலை பாதைகளை கடந்து சென்றாலும், சமவெளிகளில் நடந்தாலும் என்னோடு அவர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். என் கல்பில் அவங்க இருக்கிறாங்க, என் கல்பில் இருக்கிறாங்க மட்டும் சொல்லல, ஒவ்வொரு என்னோடு இருக்கிறார்கள். என் கூட இருக்கிற மாதிரி தான் அவங்க. இன்னொரு விதத்தில் வருது, இதே புகாரி முஸ்லிம் ஷரீஃபில், இல்லா ஷரக்கூக்கும் ஃபில் அஜ்ர், கூலியிலே உங்களோடு அவர்கள் இணைந்திருந்தவரை தவிர இல்லை. நீங்கள் என்ன கூலி அல்லாத ஒவ்வொரு எட்டுக்கும் உங்களுக்கு சவாபு கொடுக்குறானோ அதே சவாபு அவங்களுக்கும் கொடுத்துட்டான். பாருங்க, பேர் ஆசை வைத்தார்கள் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்று. ரசூலுல்லாஹ்வுடைய கல்புல குடி வந்துருச்சு. அவங்க தான் கல்புல பெருமானாரை வைத்து கொண்டார்கள். உதுர் ஹவசஹுமுல் உதுர், அவர்களை தங்கடம் சில தடுத்து விட்டது, போருக்கு வர முடியாமல். இல்லா ஹவசஹுமுல் உதுர், வர முடியல. அவங்க நான் எங்கே போனாலும் எங்க கூடயே இருக்கிறாங்க. உடலால் தூரத்தில் இருக்கிறாங்க போய், உள்ளத்தால் நெருங்கி இருக்கிறாங்க போய். அவங்க உடலால் சில பேர் கிட்ட இருப்பாங்க, ஆனால் உள்ளத்தில் முழுமையான காதல் இல்லைன்னா இந்த ஃபைசான் வராது. ஃபைசான் இஷ்குக்கு தான் வருது, உன் கல்பில் உள்ள காதலுக்கு தான். சில பேர் வருஷமெல்லாம் கூடயே இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பாங்க. ஷேഖுடனே வருஷமெல்லாம் கூட இருப்பாங்க, வராது. அந்த ஃபைசான் கல்பில் இறங்காதவங்க. தண்டசோர் தான் 10 வருஷம் இருப்பாங்க, 15 வருஷம் இருப்பாங்க கூட. ஷேഖுடைய ஃபைசான் உள்ளத்தில் இறங்கவே இறங்காது. ஏன்? ஷேഖுடைய ஃபைசான் அருள் மழை பொழிகிறது, மழை என்னவோ பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உன் சட்டி திரும்பி இருக்கு, எப்படி உள்ளே இறங்கும்? சட்டி இப்படி வைக்கணும் பை. கல்வி எங்கே இப்படி இருக்கணும்? மழை பெய்யும் போது உன் சட்டி இருக்குது, சட்டி இப்படி வச்சா தானே மழை உள்ளே பெய்யும். சட்டி இப்படி இருந்தா உன் சிந்தனை முழுசும் வேற பக்கம் இருக்குது. உன்னுடைய தவஜு இங்கே இருக்கணும். இருந்தால் அருள் மழை பொழியும், கொட்டும் அருள் மழை பொழியும். அங்கேருந்து வரதுன்னு வரதான் சரி, ஃபைசான ஷேഖ வருது. வாங்கிறதுக்கு உன்னுடைய கல்வை திருப்பி வைக்கணும்ல. எஃப்எம் ரேடியோ பார்த்துறீங்களா?
எஃப்எம் ரேடியோ. முதலாம் டியூன் வைக்கணும். அந்த இப்போ வந்து நம்பர் வச்சாலே போதும் மாதிரி இருந்தது. நம்பர் ஜி ஊட்டி எஃப்எம் ரேடியோ அது மாதிரி போட்டிருப்பான். மெட்ராஸ் எஃப்எம் ரேடியோ. என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் நம்பர் கொடுத்துருப்பான். 80.3 100.4 அப்படின்னு. நீ வந்து 100.4 வச்சா தான் சென்னையிலேருந்து எஃப்எம் ஒளிபரப்பாகும். நீ 99 வச்சா வருமா, 100 வச்சா வருமா, 101 104 100.4 100.4 வைக்கணும். கரெக்டாக ஒன் டியூன் வச்சு அந்த பயான் கேட்கும். இல்லைன்னா கேட்குமா? அது ஒளிபரப்பாயிட்டு தான் இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 மணி நேரம் தொடர் ஒளிபரப்பு. செய்திகள் அங்கேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ செய்தி கேட்கணுன்னா என்ன செய்யணும், உன்னுடைய டியூன் கரெக்டாக வை. 70.4 வச்சுன்னா ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது அப்படின்னு அவன் வாசிப்பான். ஆகாஷவாணின்னு செய்தி வரும். ஆல் இண்டியா ரேடியோ அல்லது எஃப்எம் ரேடியோ. நீ உன் டியூனை கரெக்டாக வச்சா அங்கேருந்து செய்தி வரும். அப்போ ஷேக்கிட்டேருந்து செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்கும். உன் கல்பில் கரெக்டாக பாயிண்ட்டு ஷேக்குடைய கல்வை முன்னோக்கிய வண்ணமாக வைத்தால் அங்கிருந்து ஃபைசான் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் எந்த மூலைக்கு போனாலும் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள். அப்போ இஷ்டு காதல் ஷேக்குடைய உள்ளதை வாங்க வேண்டும் என்ற அந்த காதல் உன் கல்பில் அலை பொருளில். நீ 10 வருஷம் தண்டை சோறு சாப்பிட்டாலும் ஹான்கா சோறே தான் திண்ட. ஷேக்குடைய ஹான்காலே சோறு தின்றுருக்கிற 10 வருஷம் ஒன்றுமே கிடைக்காது. சட்டி திரும்பியில் இருக்குது. பை 3 நாள் கடும் மழை, விடாத மழை பொழிஞ்சி. அவை 3 நாள் மொட்டை மாடலில் பெரிய சட்டி கமுத்து போட்டிருக்கு. சின்ன கிளாஸு நேராக இருக்குது. போய் பார்த்தோம். 3 நாள் மழை முடிஞ்சோம். ஏறி பார்த்தோம். தண்ணி எதில் இருக்கும்? இப்போ கிளாஸில் இருக்கும். சட்டியில் இருக்குமா? அவ்வளோ பெரிய சட்டியில் தண்ணி இல்லை, கிளாஸ் தண்ணி இருக்கேன்னு கேட்டால் சட்டி தலைகீழ் இருந்துச்சு. அதனுடைய தவச்சு வேறு பக்கம் இருந்துச்சு, மழை பக்கம் இல்லை. வாங்கிறதுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அதில் சட்டி கவுந்துருந்தனால உள்ளே இறங்கலை. அது மாதிரி வருஷ கணக்காக உட்காந்துருப்பான் சில பேர். ஒன்றும் கல்பில் இருக்காது. தண்டை சோறையை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. அலைஞ்சுங்களா. ஒரு சில பேர் தூரத்துலேருந்து இருப்பாங்க. உள்ள தூரத்தில் இருந்தால் தேடிக்கிட்டே இருக்கும். என் சர்க்கார் ஒரு முறிவு சொன்னாங்க. அவர் சிங்கப்பூரில் இருக்கார்ப்பா, 24 hours என்று பேசிக்கிட்டே இருக்கிறார்ப்பா அப்படின்னாங்க சர்க்கார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமன் நாட்டுக்கு அமைச்சிக்கிறாங்க கவர்னராக. பெருமானுடைய கடைசி நேரம் யமன் நாட்டுக்கு போகிறாங்க. உங்களை கவர்னர் நியமிச்சிருக்கோம்பா, போயிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க போகிறாங்க. குதிரையில் ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு அமுச்சு விடாமல் மதீனாவோட எல்லை வரைக்கும் ரசூலுல்லாஹ் கூட வர்றாங்க. மன்னாதி மன்னர் தரையில், குலாம் மேலே, முஆதில் குதிரை மேலே உட்கார வச்சு பெருமானை குதிரையிலே ஒட்டகத்திலே உட்கார வச்சு பெருமானை குறிச்சு கூட வந்து அறிவுரை சொல்லிவிட்டு இப்படி நடந்துக்குப்பா, அப்படி நடந்துக்குப்பா, அந்த மக்கள் மேலே அன்பு காட்டுப்பா, சண்டைக்கு போடாதப்பா, அவங்கள்ட்ட போகிறவங்களே பிரியமாக நடந்துக்குப்பா, பாசமாக நடந்துக்குப்பா அப்படின்னு அறிவுரை சொல்லிகிட்டே கூட மதீனாவில் எல்லா வரைக்கும் கூட போயிட்டே இருக்கிறாங்க. முஆதில் அழுதுகிட்டே வர்றாங்க. ஏன்னா சொல்லிட்டு போகிறோமே, பிரிஞ்சு போகிறோமே அப்படின்னு. அப்போ முஆதே நீங்கள் போங்க, நீங்கள் திரும்ப வருகிற பொழுது ஒருவேளை என்னை பார்த்தாலும் பார்க்கலாம், அல்ல என் கபரை பார்க்குற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னுடைய கடை சந்திப்பாகவும் இருக்கலாம் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்கன்னாலே அர்த்தம் என்ன தான்? அது எப்படி துடிக்கும் முஆத் இல்லாவுடைய உள்ளம். அப்படிப்பட்ட அந்த நிலா விட்டுட்டு போகிறதா, எஜமான விட்டுட்டு அடிமை போகிறதா அப்படின்னு. ஆனால் உத்தரவு போய் தான் ஆகணும். வரோம். தேம்பி 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 கட்டுப்படுத்த முடியாமல் அழுதுகிட்டே வர்றாங்க. இப்படி தூரமாக போகிறோமே, ரசூலுல்லாஹ் விட்டு தூரமாக போகிறோமே. கடைசியாக ஒரு வாசகம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதி எல்லாம் வந்துருச்சு, மதீனாவுடைய எல்லை. இப்போ ஆகாவும் ஓலாமல் பிரியக்கூடிய நேரம், எஜமானும் அடிமையும் பிரியக்கூடிய நேரம். அவங்க ரொம்ப கட்டுப்படுத்த முடியாமல் குலுங்கி அழுகுறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா முஆத், இன்ன அவுலன் நாசி பி, நீ தூரமாக இருக்கன்னு நினைக்கிற, இன்ன அவுலன் நாசி பி, என்னோடு மிக மிக நெருங்கியவர்கள், நெருங்கியனோடு இருப்பவர்கள் யார் தெரியுமா? அல் முத்தகூன், தக்வா உடையவர்கள் தான். நான் சொன்னதை நீ கேளு, என்னை பின்பற்று. ஹைசு கானு ஐன கானு, அவர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சரியே, எந்த காலத்திலே இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஜமானாவில் இருக்கிற
உன்னுடைய உள்ளம் இஷ்க ரசூலில் பொங்குது. பெருமானை சொல்லி கொடுத்த தக்வாவில் நீ முறைப்படி நடந்துக்கிற. நாம் தான் பெருமானை நெருங்கியவர்கள். இங்கேயும் நெருங்கியிருப்போம், ஹஷர்லேயும் நெருங்கியிருப்போம், கபர்லேயும் நெருங்கியிருப்போம், மஹஷர்லேயும் நெருங்கி நிற்போம், சொர்க்கத்துலேயும் நெருங்கியிருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் எடுங்க. இன்ன அவுலன் நாசி பி அல் முத்தகூன். ஐன கானு, எந்த மூலையில் இருந்தாலும், எந்த ஜமானாவில் இருந்தாலும், எந்த மக்கானில் இருந்தாலும், உலகில் எந்த இடத்தில் இருந்தாலும். ஹதீஸ் எடுத்தீங்களா? வா வா வா. இன்ன அவுலன் நாசி பி அல் முத்தகூன் மன் கானு ஐசு கான். வா வா வா. முஸ்னத் அஹமதில் வருது, முஆத் பின் ஜபல் திவாஸ், இப்னு ஹிப்பானில் வருது, தபரானில் வருது. மக்கள் அனைவரிலும் என்னை மிக மிக நெருங்கியவர்கள், என்னோட தூரமாக நினைக்கிறாங்க. இப்போ முஆத் நேரத்துக்கு என்ன கவலை? தூரமாக போகிறோமே, பெருமானை பிரிஞ்சு போகிறோமே. என் வழி நடந்து கொள், என்னை பின்பற்றிக்கொள், தக்வா செய், நீ என் கூட தான் இருக்கிற, நான் உன் கூட தான் இருக்கிறேன். மன் கானு ஐசு கானு, யாராக இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், எங்கிருந்தாலும், இந்த சமானால் இருந்தாலும், இந்த மக்கானில் இருந்தாலும், இங்கே போய் அவர்கள் என்னோடு தான் இருக்கிறார்கள். விளங்குதல போய். அப்போ இஷ்க ரசூல் உன் கல்வியில் இருந்துச்சுன்னா நீ ரசூலோடு தான் இருக்கிற. எப்பயுமே உன்னோடு வச்சு கொஞ்சு. மௌலாவுடைய காதல் இருந்தால் மௌலா 24 hours கூட வச்சு கொஞ்சிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு. நிஜமான்ட்டா முகபத்தில் அவன் கூட பேசு, அவன் கூட கொஞ்சு, அல்லாட்ட பேசு, அவன்கிட்ட கேளு, அவன்கிட்ட மஷூரா செய், ஆலோசனை செய், அவனை கூட வச்சு நட, அவன்கிட்ட பேசிக்கிட்டே நட. வாக்கிங் போ, அல்லாஹ் கூட கூட்டிக்கிட்டு. நீ மனுஷனை கூட கூட்டி வாக்கிங் போகிற தெரிஞ்சிருக்கு, அல்லாஹ் கூட கூட்டி வாக்கிங் போகிற தெரியல. அவனை கூட்டிகிட்டு வாக்கிங் போகலாம், அல்லாஹ் கூட்டிக்கிட்டு வாக்கிங் போகலாம், ஷாப்பிங் போகலாம், ஊர் சுற்ற போகலாம், வேடிக்கை பார்க்க போகலாம், சுற்றுலா போகலாம், நீ படுக்கைக்கு தூங்க போகும்போது அல்லாஹ் கூட்டிகிட்டு போகலாம். எங்கே போனாலும் நீ அல்லாஹ் கூட்டிகிட்டு போகலாம். ஹைசு கானு ஒமன் கானு, யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கே இருந்தாலும் என்னோடு தான் இருக்கிறார்கள், என்னை விட்டு அவர்கள் பிரியவே இல்லை. எனவே அப்போ நாம் ஷேகுமார்கள் கிட்ட தான் இருக்கிறோம். நம்ம எப்போ அவர்களை நீ கல்பில் வச்சுக்கோ, சதா அவங்கள போடு, அவர்களுடைய காதலில் இரு, அவங்க கூட இருப்பாங்க. ரசூலுடைய காதலி, ரசூலும் கூட இருப்பாங்க. மௌலாவுடைய காதலி, மௌலாவும் கூட இருப்பாங்க. 3 பேரையும் கூட வச்சுக்கோ, என்ன கவலை அவனுக்கு? மௌலாவை கூட வச்சுக்கோ, வச்சுக்கிட்டே வாழு. ஏன்னா மற்ற இந்த துனியாவில் எதையெல்லாம் கூட வச்சு வாழணும்னு நீ ஆசைப்படுறியோ எல்லாம் அவனை விட்டு போயிடும், எல்லாம் பிரிஞ்சிடும். சில பேருக்கு பெரிய மாடி உடன் இருக்க வேண்டும், மாடியோடு இருக்கு, மாடி சொந்தமாக்கணும் ஆசை வச்சா எடுத்துக்க, அதனோடு கொஞ்ச காலம் இருக்கணும், அதுதான் அர்த்தம். அது விட்டுட்டு போயிடும். மாடி கட்டி முடிச்சு இன்னும் கடன் கட்டாமல் ஆள் போய் சேர்ந்துடுறான், பேங்க்கில் கடன் வாங்கி கட்டுறான், கடன் முடியல ஆள் போய் சேர்ந்துடுறான். மாடியோடு இருக்க வேண்டும் கொஞ்ச நாள், நகை நட்டு வாங்கணும் அப்படின்னா நகை நட்டோடு கொஞ்ச நாள் இருக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளோடு கொஞ்ச நாள் இருக்க வேண்டும், எல்லாம் போயிடும். யாரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ பரஞ்சில, அவர்கள் மனிதர்களாக இருந்தால் அவர்கள் உன்னோடு இருக்க வேண்டும் என்று அவங்க விரும்பலை, அவங்கள விருப்பமே வேற மாதிரி இருக்கு. இப்போ அவங்களோட போய் நீ இருக்குன்னு ஆசைப்படுற, யாருக்காக வாழ வேண்டும் என்று உன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்கிறாயோ அவர்கள் நினைக்கலையே உன் கூட தான் வாழணுண்டு. நீ அவன் உன்னை நினச்சிட்டே இருக்கிறையே, நீ என்னோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன மௌலாவை மறந்துடுற. ஒவ்வொரு மாக்கும் ஐனமா குந்தும், நான் உன்னோடு இருக்கிறேன் எங்க இருந்தாலும் சொன்னானே அவனை மறந்துடுற. புரிஞ்சுங்களா? வா வா. இவரெல்லாம் யார் தெரியுமா? ஒரு கணவன் மனைவி ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தாங்க, 2 பிள்ளைங்க வேறு, அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள், முகப்பத். அந்த கணவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு, திடீர்னு சரி பண்ண முடியாத வியாதி. ஆனால் விட முடியாது, டாக்டர் போய் செலவு பண்ணி தான் ஆகும்.
செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா இருந்த கை காசுலாம் செலவு பண்ணிடுச்சு. இப்போ ஒரு வேலைக்கும் போகிறதில்ல, காசுலாம் போயிடுச்சு. அவ்வளோ பிரியமானவர்களாக இருந்தார்கள். இப்போ குடும்ப செலவுக்கு காசு இல்லை, வீட்டு வாடகைக்கு காசு இல்லை, அரிசி பருப்புக்கு காசு இல்லை. அந்த அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தான். ஒரு கடையில் போய் சேல்ஸு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மாதம் 10,000 12,000 காசு கொடுக்குறான். அதை வச்சு வாடகை கொடுத்துட்டு வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு கணவருடைய மருத்துவ செலவையும் பார்த்துக்கிட்டு அப்பப்போ டாக்டரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் காசு பத்தலை. ஒரு கட்டத்தில் அந்த அம்மா சொல்லுது, துவா செய்யுங்க, இன்னும் நல்லாகி வந்தார்னா குடும்பத்தை பார்த்துக்குவார், இல்லைன்னு பேசாமல் போயிட்டாருன்னா கூட செலவு பாதி மிச்சமாகும். எப்படி எவ்வளோ நாள் தான் பார்க்கும்? 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. அவர் போயிட்டாருன்னா கூட இப்போ அவருக்கு தனியாக மாதம் 6,000 செலவு பண்ண அந்த வசதி இல்லையே, யாரும் கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்லை. போயிட்டாருன்னா கூட இருக்கிற 12,000 ரூபா வச்சு வீட்டு வாடகை 2,000 ரூபா கொடுத்தோமா, மருந்து மாத்திரை இது வீட்டு பால் அரிசி பருப்பு செலவு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வளர்க்குற மச்சமானு இருக்கும். தாராளமாக செலவு பண்ண முடியல. வாங்குகிற சம்பளத்தில் பாதி காசு அவருக்கு போயிடுது. மிச்ச வாடகை கொடுத்து குடும்பத்தை கவனிக்க முடியல. அவர் போயிட்டா நல்லாயிருக்கும், துவா செய்யுங்க. எதுக்க வேண்டிய போகிறதுக்கு ஒரு 6 மாதத்தில் எல்லா வாழ்க்கையை எப்படி தலைகீழாக்கிறான். இதாண்டா அவன் வாழ்க்கை. எந்த மனைவி நீ இருக்கணும்னு கேட்குறாளோ, அவள் இருக்கணும்னு நீ ஆசைப்படுறையோ, தலைகீழ அல்ல ஆக்குறான். சில மாதங்கள் தான் ஆச்சு. அவர் போய் சேர்ந்துட்டா நான் நிம்மதியாக இருப்பேனே, அவர் தான் பிழைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. போயிட்டா நிம்மதியாக இருப்பேனே, துவா செய்யுங்க ஹசரத்துங்கிறார். ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்சால் நல்லது ஹசரத். இது எப்படி இதான் வந்து துனியா. அன்னைக்கு இதில் போட்டிருந்தான், ஒரு விமானம் 7-8 பேர் போகிறாங்க, விபத்தாகி கடலில் விழுந்துருச்சு. எல்லாம் செத்து போயிட்டாங்க. விமானம் உள்ளே மூழ்கிருச்சு. தேடி பார்த்துட்டு விமானம் மூழ்கிருச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்க, அறிவிப்பு செஞ்சுட்டான். ஆனால் ஒருத்தன் பொழைச்சிக்கிட்டான். ஒரு கட்டையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ சூட் கேஸோ ஏதோ கையில் கிடச்சதும் பிடிச்சிக்கிட்டு மிதந்துட்டு இருக்கான். காற்று அலையில் அடிச்சுட்டு போயிடுச்சு. தேடி பார்த்துட்டு போயிட்டான்னு என்ன சொல்லிட்டான். அவன் வச்சுருந்து சூட் கேஸை பிடிச்சிட்டு போனான்னு என்ன காற்றுல அடிச்சுக்கிட்டே போய் ரொம்ப தூரத்தில் ஒரு தீவில் ஒதுக்கிருச்சு. நடந்த சம்பவம்னு போட்டிருக்காங்க. அங்கே போனால் ஆள் அரவமற்ற தீவு, எதுவுமே இல்லை. உயிர் பழைக்கணுமே, மர இலைகள், அங்கேருந்து ஏதோ பழங்கள் ஏதாவது சாப்பிட்டு அப்படி வாழ்கிறான். திரும்பி போகிறதுக்கு எத்தனோ முயற்சிகள் செய்கிறான். வானத்தில் ஹெலிகாப்டர், வானத்தில் ஏதாவது ஃப்ளைட் கை காட்டுறான். அதாவது அங்கேருந்து போய் பார்க்க முடியும். அவங்க தீவே தெரியாது. இங்கே ரெண்டு கை காட்டினா, கப்பல் தூரத்தில் போனால் கை காட்டுறான். நம்ம செஞ்சு பார்க்குறான். அதனால் முடிஞ்சதெல்லாம். யாராவது எங்கேயாவது சில நாட்களுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட கப்பல் போவோம் தூரத்தில். அவன் பாடு கப்பல் அவன் பார்ப்பான். ஆக இவ்வளோ வேற 4 வருஷம் ஆயிடுச்சான். அந்த 4 வருஷம் அந்த பொட்டியில் இருந்த அவன் பிவி படம், அவன் 2 பிள்ளைங்க படம், பொம்பளை பிள்ளை, ஒரு 2 பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை, இவர்களுடைய படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுதான் அவனுக்கு தெம்பு கொடுக்குது. எப்படியாவது போய் என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கணும், என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு நல்ல வியாபாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவனை ஒரு உயர்ந்த மனுஷனாக ஆக்கணும், அதுக்காக என்னை வாழ செய்கிறேவா, அதுதான் அவனுக்கு தெம்பு கொடுக்குது. செத்து போயிடலாம் அப்படி கிடந்து நான் சாவக்கூடாது, நான் போய் என் பிள்ளைங்களை வாழ வைக்கணும், என் மனைவி எனக்காக காத்துட்ருப்பா, என் அன்பு மனைவி, என் உயிர், என் உயிரே அவள் தான், என் ஜான், என் காதல், இல்லை நான் வேறு அவர் வேறையா, அவன் எனக்கு காத்துட்ருப்பா, அதுக்காக நான் என்ன தியாகம் செஞ்சாலும் நான் உயிர் வாழணும் அப்படின்னு 4-4.5 வருஷம் போயிடுச்சான். அங்கே திண்டுக்கிட்டே வச்சுக்கிட்டு இப்படி வாழ்கிறான். அப்புறம் அவனா அங்கே கிடந்த மரங்கள்லாம், உடஞ்சி கிடந்த மர கிளைகள் எல்லாத்தையும் எடுத்து வரிசையாக வச்சு கொடிகள்லாம் எடுத்து கட்டி ஒன்றோட ஒன்று ஒரு படகு மாதிரி தயார் பண்ணிட்டான். பலகையெல்லாம் அடுக்கி வச்சு அதுக்கு ஒரு மாதிரி போட்டு கட்டி, ஆணிக்கின்னே கிடைக்காது இல்லையா அடிக்கிறதுக்கு, கம்பியாக கிடைக்கும் கட்டுறதுக்கு. ஆக ஒரு வழியாக தயார் பண்ணி ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு நீந்தி தூரத்தில் கப்பல் வருது இல்லையா, இப்படி தள்ளிட்டு போகிறான். 4.5 வருஷத்துக்கு பின்னாடி
ஒரு வழியாக அங்கே போனால் பெரிய கப்பல் வரக்கூடிய இடத்துக்கு போய் நின்றான். அவங்க கப்பல் வந்துச்சு, இவனை பார்த்தாங்க, தூக்கிட்டாங்க. உடனே எங்கடா செய்தின்னு இந்த விமான விபத்தெல்லாம் சொன்னோன்னா பெரிய செய்தியாக போயிடுச்சு. எப்படி காப்பாற்று? எனக்கு தைரியம் கொடுத்ததே என்னுடைய அன்பு காதல் மனைவி என்னுடைய சிந்தனையும் என் பிள்ளைகளின் சிந்தனையும் எனக்கு தைரியம் கொடுத்துச்சு அப்படிலாம் பேட்டி கொடுத்துட்டு அவன் வீட்டு தேடி போகிறான். வீட்டு காணான். வீட்டு தேடி போகிறான். என்ன காட்சி? இந்த வீடு விற்றுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டான். ரொம்ப விசாரிக்கிறான் கடுமையாக. சரின்னா அவன் பிவி அட்ரஸ் கொடுத்தாங்க. போனால் அவன் வேறு கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். ஒரு பார்த்துட்டு மொத்தம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே. கொஞ்ச நாள் பார்த்துட்டு வேறு கல்யாணம். அதுக்கு 2 பிள்ளை வேறு இருக்குது. குழந்தை இதாங்க என் பிள்ளைங்க அப்படின்ட்டு. நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்தீங்கன்னு பேப்பரில் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். இல்லை டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு விஜய் அந்த அம்மா ரொம்ப தேடி வந்துட்டீங்க, எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிருக்கார், வந்துடுவார், நீங்கள் டீ சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்னு வேறு சொல்லுது. சரின்னு அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பி பிள்ளைங்க அட்ரஸ் தான் கொடுத்து பிள்ளைங்க அட்ரஸ் தான் கொடுத்து அதை வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்க போகிறான். அது கல்யாணம் முடிச்சு அதுக்கு 2 பிள்ளை இருக்குது. அது அங்கே போனான். அங்கே போன அத்தை நல்லா இருக்கீங்களா? இல்லை இங்கே போயிட்டீங்கன்னு நினச்சேன், வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக இருக்கீங்களா? இந்தாங்க, இல்லை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு போங்க, இட்லி வேணுமா அப்படின்ட்டு 2 இட்லி வச்சு தட்டி கொடுத்து சாப்பிட்டோன்னே இது போயிட்டு வாங்க, உங்கள் வீட்டுக்காரங்க வேலை இருக்குது, நானும் வேலைக்கு போகிறேன் போயிட்டு அது போயிடுச்சு. நீங்கள் கிளம்புங்கன்றுச்சு. அது அடுத்த பிள்ளை அட்ரஸ் அது எங்கேயோ ஒரு ஊரில். அதை தேடி போய் கஷ்டப்பட்டு போய் இறங்கி போய் பஸ்ஸை விட்டு போய் இறங்கி பிடிச்சி போய் இறங்குறான். அந்த பிள்ளை டீ கொடுத்து அதுவும் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க, கொஞ்சம் இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு 4 வருஷமாக இலை தின்ட்டு ஆளே கொஞ்சம் மாறிட்டீங்க, பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்கத்தா, நம்ம தம்பி வேணா அங்கே இருக்கார் பார்க்குங்க அப்படின்ட்டு தம்பி அட்ரஸ் கொடுத்து அதுக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. அவனை பார்த்தா அவனும் கல்யாணம் முடிச்சிருக்கான். அவன் பெரிய ஹோட்டல் வச்சு பெருசாக பெரிய லெவலில் இருக்கான். அவன் போகணும், அப்பா நீங்கள் தானே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன் வாங்க அப்படின்னு கூட்டி போய் சாப்பாடெலாம் போட்டு எங்கே போகணும் அத்தா, நீ எங்கே போகணும் நீங்கள் அப்படின்னு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும், எங்கே போகணும் இங்கே போகணும், சரி சரிங்க தான், எங்கள் சப்ளை வண்டி வேண்டி போகுது, நீங்கள் அதில் வேணால் போய் அங்கே இறங்கிங்க அப்படின்னு வண்டியில் ஏற்றி அமுச்சு விட்டான். அப்போ நடு சஞ்சியில் இறங்கிட்டான். நடு சஞ்சியில் நிற்கிறான். இப்போ பண்ணிட்டு எந்த பொண்டாடிக்கு வந்தனோ அவன் காணான், எந்த மகள் அவனை காணான். இதுதான் துன்யா. இந்த கதையை போட்டு அப்போ எதுக்காக வேண்டி துனியாவில் நீ வாழ்கிறையோ எல்லாம் இந்த கதி. நீ 4 வருஷம் எஸ்கேப் ஆயிறேன், 4 மாதம் எஸ்கேப் வந்து பாரு, அப்புறம் நீ எஸ்கேப் ஆகி போகிறேன், செத்து போயிட்டேன்னு ஒரு பொய்யான தோற்றம் உண்டாக்கிட்டு நீ 4 மாதம் எஸ்கேப் வந்து பாரு என்ன கதின்னு. எல்லாம் துனியாவை மறந்துருக்கும். உன்னைய 4 வருஷம் வந்து பாரு, உலகமே உன்னை மறந்துடும். இதுதான் துனியா. எந்த துனியா 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 வீடு வாச மனைவி மக்கள் காசு பணம் எல்லாம் இதுதான். அதான் சூஃபியாக்கள் சொல்கிறாங்க, இப்போவே கல்பு விட்டு கழட்டிடு, கிடைத்த நேரங்களை உன் அல்லாவுக்காக செலவு செய்யும். இந்த பிறவியில் வாழ்ந்த அடுத்த பிறவியில் வந்தால் முழுமையான பர்ஃபெக்ட் நல்ல மனுஷனாக வாழணும் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஒரு பிறவி தான் நமக்கு. உதவி பிறந்தால் அவரை மூத்து, திரும்ப அடுத்ததெல்லாம் கிடையாது. அடுத்த தடவை வந்தால் நம்ம சூப்பராக இந்த இளமை காலங்கள்லாம் போயிடுச்சு, அடுத்து ஒரு இளமை காலம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது செம்மையாக நம்ம அல்லாவுக்காக செலவு பண்ணணும். அப்படிலாம் இருக்க ஏதாச்சும் இருக்கா? இந்த வாழ்க்கை போயிடுச்சு, அடுத்த நெக்ஸ்ட் வர வாழ்க்கைக்கு வந்துச்சுன்னா, இப்போ 10th ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்து நெக்ஸ்ட் டைமில் அடுத்த வருஷம் சூப்பராக படித்து பாஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் நம்ம அட்டம்ப்ட் இருக்கா ஏதாவது? இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட மினிட்ஸ், உனக்கு கொடுக்கப்பட்ட செகண்ட்ஸ், உனக்காக தரப்பட்ட வினாடிகள், உனக்காக தரப்பட்ட நிமிடங்கள், உனக்காக தரப்பட்ட மணித்துளிகள். இதுதான் நீ போயிட்டா திரும்ப கொடுக்கப்படாது. இதே அல்லாஹ்வை அறிவதற்கும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் படைத்தவனை அடைவதற்கும் படைத்தவனோடு பழகுவதற்கும் பயன்படுத்தி கொண்டு மறுமை நாளில் அந்த படைத்தவனோடு இரு. இப்போ நீ மறுமை நாளில் யாரோடு இருக்க ஆசைப்படுகிறாய்? உன்னை படைத்தவனோடும் ரசூலோடும் இருக்க ஆசைப்படுறன்னா அவங்களோடு இப்போயே இருந்து பழகிக்கும். நேரத்தை அவர்களுக்காக செலவு செய்யும். வாஷிகில் நீ பிக்க வலா துஷிகில் நீ பி அஹதின் ஐரிக், என்னை உன்னுடைய சிந்தனையில் ஈடுபடுத்து, உன் அல்லாதவர்கள் சிந்தனையை விட்டு என்னை தூரமாக்கி விடு. கேளுங்க எல்லா இடத்துல. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.